ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே குருவன்ஷா தாண்டா. வென் யூ ஸ்லாப் எ ஸ்ட்ரேஞ்சர் நாட் நோயிங் ஹீ இஸ் அ மாஃபியா கிங். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் க்ரோசரி ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே அழகாக ஒரு ட்ரேவை தள்ளிக்கிட்டு அண்ட் ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும் இல்லையா, பார்த்து பார்த்து வாங்குவோமே அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. லைக் ட்ரே தள்ளிக்கிட்டு ஒவ்வொரு பொருளையும் எடுத்து இது என்ன ரேட்டு, இது என்ன விலை, இது டேட்டு எனக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே அழகாக போகிறீங்க. அண்ட் ரொம்பவே அழகாகவும் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. சுடிதார் போட்டிருக்கீங்க. என்ன கலர் அப்படின்னா நேவி ப்ளூ கலர் டாப், பேண்ட் அண்ட் ஷால் வந்து ஒயிட் கலர். அந்த ஷால் வந்து ப்ளூவில் பார்டர் வந்த மாதிரி ஒன் சைடில் வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஷால் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. அண்ட் ரொம்பவே லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு முடி. அண்ட் ஃப்ரீ ஹேரில் தான் இருக்கீங்க. ஒரே ஒரு கிளிப் மட்டும் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி. அண்ட் ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க. அண்ட் கண்ணுக்கு மையெல்லாம் வச்சு காய்ச்சலெல்லாம் போட்டு ரொம்பவே வந்து அழகாக இருக்கீங்க. அந்த கண்ணை பார்த்தாவே அவ்வளோ அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் கையில் சிம்பிளாக ஒரு ப்ரேஸ்லெட் அண்ட் ஒரு கையில் வாட்ச், கையில் ஒரு மொபைல் அண்ட் பர்ஸ், காலில் வந்து ஒரு கோல்டு செயின் போட்டிருப்பீங்க. காலில் கோல்ஸு போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி கோல்டில் போட்டிருக்கீங்க. பார்த்தாவே சொல்லலாம் இது வந்து ஒரு ஃபேமிலி கேர்ள், இந்தியாவிலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து எல்லாம் வாங்கிட்டு இருக்க சரௌண்டிங் வந்து நீங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு கவனிக்கல. இந்த மாதிரி போயிட்டுருக்க. அண்ட் சடனாக வந்து உங்களை ஒருத்தர் பின்னாடி இருந்து இழுத்து ரெண்டு கையுமே வந்து இந்த எப்படி சொல்கிறது, சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த ஷெல்ஃப் மாதிரி இதனோட திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, ட்ரே மாதிரி. அந்த மாதிரியில் ரெண்டு கையுமே வந்து மேலே பின் பண்ணிவிட்டு உங்கள் வாயை வந்து ஆல்ரெடி நீங்கள் மாஸ்க் தான் போட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் உங்கள் வாயை திரும்ப மூடி சத்தம் போடாது, சத்தம் போட்டு கொன்னுடுவோன்னு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி உங்களை வந்து மிரட்டி உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரொம்பவே ஹைட்டாக இருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் சண்டை கிண்டை கற்று வச்சுருந்தா கூட போட்டு தூக்கி போட்டு வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றுமே கையில் வராது. ஏன்னா சண்டை போடுறது அது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, ஏம்மா நான் உன்னை குஃபு கிளாஸில் சேர்த்து விட்றேன், கராத்தேயில் சேர்த்து விட்றேன், சிலம்பம் சேர்த்து விட்றேன்ட்டு. நீங்களாம் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் இருக்கிற ஹைட்டுக்கு அதெல்லாம் தேவையா அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பீங்க. அண்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க, ஹைட்டு தேவையில்லாமா உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆச்சு வேணும்ல அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்களா, நான் என்ன போகிறேன் இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன்னா, நான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது, எனக்கு எதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸு, அதான் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ நினச்சி பார்க்குறீங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, அப்பயே கற்றுருக்கலாம். அந்த மாதிரி கற்றுருந்தா இவனை போட்டு துவச்சி எடுத்துருப்பேன். எவனே தெரில இப்படி பிடிச்சின்னுக்கிறானே, ஐயோ என்னால் எதுவும் பண்ணல முடியே, அவன் வேறு பல்காக வரான் ஆள், எனக்கு வேறு அவனை பார்த்த பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களை பிடிச்சிட்ருக்காங்க. உங்களால் வந்து கையை கூட அசைக்க முடியல, அந்தளவுக்கு வந்து பிடிச்சிட்ருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதே மாதிரி தான் பிடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு பொறுமை தாங்கலை. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுவீங்க. கையெல்லாம் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ண அவனுக்கு இன்னும் கோவமாக வருது. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இல்லைன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்களை மிரட்டுறாங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் அத்துமீறி இருக்கான், நம்மக்கிட்ட பெர்மிஷனே இல்லாமல் நம்மளை இந்த மாதிரி பண்ணியிருக்கான், இப்போ இதில் வேற இப்படி கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு நல்லா மிரட்டுறான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே திட்டுறீங்க. அண்டு அவங்களுமே வந்து உங்களை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேஸை மட்டும்தான் ரொம்பவே க்ளோஸில் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து உங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேர் நிற்கிற அந்த அந்த பொசிஷனை பார்த்தா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்க கிஸ் பண்ணுற மாதிரி தெரியும். பட்டு ரொம்பவே வந்து உங்கள் 2 பேருக்கும் தான் தெரியும் நீங்கள் வந்து கிஸ் பண்ணல, பட் க்ளோஸாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவருமே வந்து உங்களை விட்டுருந்துருப்பார். அண்ட் விட்டதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பல்லார்னு ஒரு அறை. அவருக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு, அடிச்சுட்டாலே அப்படின்ட்டு. ஏய் அப்படிங்கிறாரு. இன்னொரு அறை இன்னொரு கன்னத்தில். ஏய் நான் யாருன்னு தெரியுமா, தெரியாமல் என் மேலே கை வச்சிருக்க அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் கத்துறீங்க, நான் ஏன்னு தெரியுமாடா உனக்கு, நீ யார் மேலே கை வச்சேன்னு தெரியுமா, ஈவ்டீசிங்னு சொல்லி ஆயில் முழுக்க ஒன்று தூக்கி போட்டு ஜெயிலில் வச்சிருண்ட கழுத்தின்னு வச்சிருப்பேன் நாயே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே கை வச்சிருப்பா, இது இவ்வளோ க்ளோஸ் வேறு,
ஆ அப்படின்ற சொல்லிட்டு இன்னும் 2 சேர்த்து வந்து கன்னத்தில் விட்டுருப்பீங்க. அண்ட் அவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாரா, ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் அடிச்சுட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் நடக்கிறதோ பார்த்தேன், அவ்வளோதான் நீ செத்த அப்படின்ட்டு நீங்கள் மிரட்டி விட்டு போகிறீங்க. அண்ட் அவருமே வந்து பார்க்குறாரு, இம்மா தூண்டு இருந்துக்குன்னு என்ன தில்லு பற்றி அதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்களுமே வந்து ஷாப்பிங் வேணும், ஒரு மண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருந்திருப்பீங்க. அண்ட் அவருமே வந்து உங்களை பார்த்துட்டு லைக் ஒரு ஸ்மைல் வருது அவருக்கு ஃபேஸில். அவருமே வந்து கிளம்பி போயிருந்திருப்பாரு. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றுமே தலையும் புரியல காலும் புரியல இல்லையா? இப்போ ஸ்டோரியுடைய இன்ட்ரோ சொல்லிடலாம்டா. இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் தான் பையன், நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு பொண்ணு. இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டில் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கோம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட ஒரு 2-3 அடங்கப்பிடாரங்களுக்கும் சேர்த்து கிடச்சிருக்கோம். அது 3 இழுத்து நீங்களே வந்து கொரியா போயிருப்பீங்க. அண்ட் இது நடந்தது வந்து கொரியாவில் தான்டா. நீங்கள் வந்து அங்கே சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பீங்க இல்லையா? அங்கே போயிட்டு ஆல்ரெடி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 2 பேர் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு சீனியர் அக்கா அவங்க வந்து ஆல்ரெடி ரூம் எடுத்து தங்கியிருந்திருப்பாங்க. அதே ரூமில் நீங்களும் போயிட்டு ஜோதியில் ஐக்கியமாயிட்டீங்க. அங்கேயே அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு, லேடிஸ் அப்படிங்கிறதுனால பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க பாவம் சரி கேட்குறாங்களே அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஓகேம்மா நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பெட்ரூம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு 4 பேர், அவங்க ஒரு 2 பேர், ஆளுக்கு 2 பேர் ஒரு ரூமில் அப்படின்னு தங்கியிருப்பீங்க. அண்ட் அந்த ரூமில் தங்கிட்டு நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தானே. அதுக்காக நீங்கள் வந்து நான் க்ரோசரி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுதான் நீங்கள் க்ரோசரி ஷாப் வந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்த டைமில் தான் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி நடந்திருப்பாங்க. அண்ட் இதுதான்டா இன்ட்ரோ. நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இன்னும் காலேஜ் கூட சேரல, அட்மிஷன்லாம் போட்டு எல்லாம் சீட்டெல்லாம் கிடச்சிருச்சு. இன்னும் வந்து 1 வீக்கில் உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுவோம் இல்லையா? அங்கே போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து 1 வீக் முன்னாடி கிளம்பியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய கூத்து நடந்திருக்கும். அண்ட் இப்போது உங்களை வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணாங்க இல்லையா, அவங்கள பின் பண்ணாங்க இல்லையா வாலில், அவங்களுடைய இன்ட்ரோ பார்த்துடலாமா? அவங்க யார் அப்படின்னாக்க வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். நீங்கள் சொல்லுவீங்க, என்னக்கா எப்போ பார்த்தாலும் ஜேகே ஒன் ஷாட் தானா, வேறு யாரும் கிடையாதா அப்படின்ட்டு. எனக்கே தெரியுதுடா, என்ன பண்ணுறது, என் மானங்கிட்ட மூளை வந்து ஜேகேவை தான் எல்லாத்துலேயும் போட சொல்லுது. அவருக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு ஸ்டோரியே என் மூளையில் உதிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் ஐம் ரியலி சாரி. உங்களுக்கு வந்து நம்ம 7 பேரில் வேறு யாருக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பேர் சொல்லி டாப்பிக்கு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டோரி போடுறேன், ஓகேவா? அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அண்ட் ஜேகே தாண்டா அது. ஜேகே வந்து ஒரு பெரிய, அந்த கொரியாலே வந்து ஒரு பெரிய மாஃபியா இருப்பாங்க இல்லையா, அதனுடைய கிங்கு தாண்டா அவர். மனுஷனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எப்படி சொல்கிறது, பேர் கேட்டாவே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மனசு வந்து டெரரான ஆளே. பேரை சொன்னாலே போதும் அவ்வளவு பயம். உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது, ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மாஃபியா அப்படிங்கிறது கூட என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் என்ன கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் அப்படி அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம். இந்த மாஃபியா அதெல்லாம் நீங்கள் கேள்வியே பட்டிருந்துருக்க மாட்டீங்க. அண்ட் ஜேகே வந்து மாஃபியா கிங்கு. அண்ட் அவருக்கு வந்து அவருடைய எனிமீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அவர் வந்து க்ரோசரி ஷாப்புக்குள்ளே வந்து வந்திருப்பார். ஃபுல் பிளாக்கில் தான் வந்திருப்பார், ஹுடியெல்லாம் போட்டுக்கிட்டு, மாஸ்க் போட்டுக்கிட்டு, அண்ட் கேப் போட்டு இந்த மாதிரி தான் வந்திருப்பார். உங்களை வாலில் பின் பண்ணியிருப்பார் இல்லையா. யாருமே அந்த டைமில் இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் அங்கே அந்த அம்போன்னு வந்து நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நிதானம் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து ஒன்று வாங்கியிருப்பீங்க இல்லையா. இவ தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவருக்கும் உங்களை யாருன்னு தெரியாது, ஓடி வந்து அவசரத்துக்கு உதவிக்கு உங்களை வந்து அவசர உதவிக்கு வச்சுக்கினாரு. அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை பின் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை கண்ணை தான் பார்த்துருப்பாரு, ஃபுல் ஃபேஸ் பார்த்துருந்துருக்க மாட்டார். கண்ணை பார்த்ததுமே அவர் அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டு மனுஷன் பாவம். இன்னும் லைக் கொரியாலெல்லாம் எப்படி மேக்கப் போடுவாங்க, அவங்க வேறு மாதிரி போடுவாங்க. இந்தியாவில் நம்ம மேக்கப் வந்து நம்ம தமிழ் பொண்ணுங்க எப்படி மேக்கப் போடுவோம், நம்ம லைக் மேலே காய்ச்சல் போடுவோம், கீழே கண்ணுக்கு வந்து கண்மை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக வந்து ஒரு ஃபேமிலி கேர்ள் மாதிரி இருந்திருப்பீங்க. லாங் ஹேர், கொரியாவில் மோஸ்ட்லி லாங் ஹேர்
வைக்க மாட்டாங்க இல்லையா? பட் நீங்கள் லாங் ஹேர் முட்டி வெறி முடி வச்சுன்னுக்கிறீங்க பாவம். அதெல்லாம் பார்த்ததுமே வந்து அவர் ரொம்பவே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ட்ரெஸ்ஸிங் கூட கொரியாவில் வந்து பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி தானே போடுவாங்க, ஸ்கர்ட்டு டாப்பு. பட் நீங்கள் அழகாக சுடிதாரில் போயிருப்பீங்க. அண்டு அதெல்லாம் பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் டைமில் அட்ராக்ட் ஆகிருப்பார். பட் உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்துருந்துருக்க மாட்டார் மனுஷன். நீங்களும் அவருடைய ஃபேஸை பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. அவர் மாஸ்க் போட்டிருப்பாரு, நீங்களும் மாஸ்க் போட்டிருந்துருப்பீங்க. அண்ட் அப்படி பண்ணிவிட்டு லைக் அதை பின் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த 5 மினிட்ஸும் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பி இருந்திருப்பாங்க அந்த எனிமீஸை துரத்திட்டு வந்தவங்க. பட் இருந்தாலும் இந்த மனசு வந்து உங்களை கூட மனசு இல்லாமல் இன்னும் 5 நிமிஷம் சேர்த்து நிற்க வச்சுருந்துருப்பாரு உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே. பட் நீங்கள் வந்து அவரை பார்த்து முறைன்னு முடிச்சுருப்பீங்க. ஆனால் அவர் உங்களை பார்த்து ரொம்பவே வந்து லைக் கண்ணிலேயே வந்து சாப்பிட்டு இருந்திருப்பார் உங்களை. அந்தளவுக்கு வந்து பார்த்துருந்துருப்பார். பட் அந்த பார்வைக்கான அர்த்தம் உங்கள் மூளைக்கு ஏறல. நீங்கள் நினச்சிருப்பீங்க, பார்த்தியா என்னம்மா பார்க்குறான், எப்படி என்ன பண்ணுறான் பார்த்தியா, அப்படி இப்படி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எதோ கற்பனை பண்ணிவிட்டு அவனை போட்டு துவைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. அண்ட் இப்போ தான் வந்து அவர் வந்து உங்களை லவ்வோடு பார்த்துன்னுக்கிறாருன்னு பார்த்துருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து உங்கள் கையை ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அடிச்சிருப்பீங்க. அவருமே கேட்டிருப்பார் இல்லையா, நீ யாருன்னு தெரியாமல் அடிக்கிறேன்ட்டு. நீங்களே சொல்லியிருப்பீங்க, நீ யாராக இருந்தால் இனிக்கிறடா அப்படி இப்படின்ட்டு நீங்கள் கத்திருப்பீங்க இல்லையா. அப்போ தான் அவருக்கும் புரிஞ்சிருக்கும், என்ன இந்த பொண்ணு வித்தியாசமான ட்ரெஸ்ஸு பண்ணியிருக்கா, வித்தியாசமாக இருக்காளே, ஒரு வேளை நம்மளை பற்றி தெரியாதோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவருமே சொல்லியிருந்திருக்க மாட்டார், அவர் யார் என்னன்னிட்டு. நீங்களுமே வந்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னாக்க யூடிசின்னு சொல்லி ஜெயிலில் வாழ்க்கை முழுக்க ஜெயில் தூக்கி போட்டுருவேன் நல்லா மிரட்டியிருப்பீங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்து அவருக்கே சிரிப்பாக வந்துச்சு. ஜெயிலா, எனக்கே ஜெயிலா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு சிரிச்சுருந்துருப்பார். நீங்கள் போனதுமே அவருமே வந்து கால் பண்ணி அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு, நான் இங்கே தான் இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், அண்ட் அந்த பொண்ணுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய ரூமுக்கு கிளம்பி போயிருந்திருப்பீங்க. வாங்க கொஞ்சம் திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு. அவங்களே கேட்குறாங்க, என்னடி பையன்னு க்ரோசரி வாங்குறேன்னு போனேன், 6 பேர் இருக்கும், 6 பேருக்கு என்னமோ தூண்டு வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அங்கே ஒரு பைத்தியத்தை மீட் பண்ணண்டி ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்களுமே கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்ன சொன்னால் உங்களுக்கு தான் மானக்கேடு, இந்த மாதிரி கிஸ் பண்ணுற அளவுக்கு பக்கத்தில் நின்று தான் அப்படின்னாக்கா அவங்களே கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வந்த உடனே லவ்வா அப்படின்ட்டு. அதனால நீங்கள் வந்து அதை டோட்டலாக என்னதை அவங்ககிட்ட மறைச்சிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி 1 வீக்கும் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த க்ரோசரி ஷாப்பாக எட்டியை பார்க்கலையே அந்த 1 வீக்கில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான், போ நீயே போய் வாங்கிட்டா போ, காசு கூட நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ண சொல்லியிருப்பீங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அந்த 1 வீக் அப்புறம் உங்களுக்கு காலேஜும் தொடங்கியிருக்கும். அண்ட் காலேஜ் தொடங்கினதும் நீங்கள் எப்பவும் போல் கிடையாது, பஸ் ஸ்டாப்பில் தான். நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணல, நம்ம அவுட் பஸ்லேயே போய்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ட்டு நீங்களும் அவுட் பஸ்ஸில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் செக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்க, அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பார் இல்லையா. அண்ட் அவருடைய அசிஸ்டண்ட்டுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு தெரில, பேரும் தெரில, ஊரும் தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 days தேடியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கும். கிடச்சதுமே வந்து அவர் பாஸ் 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 அப்படின்னு கத்துறாரு. அஞ்சைக்குமே டென்ஷனில் இருந்திருப்பார். ஏன்னா மனசு உங்களை பற்றி தான் வந்து கனவு கண்டு இருந்திருப்பார். உங்கள் கண்ணையே நினச்சி பார்த்துருந்துருப்பார். ஏன்னா அவ்வளோ அழகாக அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அவரை. நினச்சி பார்த்துட்டு இருக்க அவர் வந்து சடனாக வந்து இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதனால் டென்ஷன் ஆகிட்டார். என்னடா இதுக்கு இந்த மாதிரி பாசு ஏல விட்டுற அப்படின்ட்டு கத்துறாரு அவருமே. பாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தை கண்டுபிடிச்ச பாஸ், நீங்கள் ஒரு பொண்ணை சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணை பற்றி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்ல, பிடிச்சிட்டியா, குடு இன்ஃபர்மேஷன் கொடு, பாஸ்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்த்துருப்பாரு. பார்த்தா லைக் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது, ரொம்பவே அழகாக அதே சுடிதாரில் தான் இருக்கீங்க. அண்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பையன் ஏஜ் வந்து இப்போ தான் 18 ஆகுது. அண்ட் இந்தியாவிலேருந்து வந்திருக்க பொண்ணு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கா. அண்ட் அவருடைய பேரண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி தான், லைக் அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்பவே செல்ல பொண்ணு. அண்ட் ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு. அண்ட் ஸ்காலர்ஷிப்பில் இங்கே காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவளோட சேர்ந்து 4 பேர் இங்கே வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் தான். அப்படிங்கிற மாதிரி டாப் டு பாட்டம் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களை பற்றி வந்து கலெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அண்ட் ஜேகேக்குமே தெரிஞ்சு போச்சு, இன்னும் 1 வீக்கில் காலேஜ் சேரணும்னு வந்திருக்காளா. 3 days ஆகிடுச்சு, இன்னும் 4 days இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த ரூம் பக்கம்தான், லைக் அந்த வீடு பக்கம்தான் வந்து அப்படியே கார் வந்து விடுறாரு. அவரை தனியாக வந்திருப்பார். ஏன்னா எனிமிக்கு தெரியாத மாதிரி வேற ஒரு காரில் வந்திருப்பார். அண்ட் வந்து பார்த்தா நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியவே வரலையே, நான் வரவே மாட்டேன்டா, நான் காலேஜ் விட்டால் வீடு அப்படிங்கிற மாதிரி தான்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே கூட எட்டி பார்த்துன்னு இருக்க மாட்டீங்க. அவருமே வந்து பார்க்குறாரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே வர்றாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, பீச்சு போகிறாங்க, பார்க்கு போகிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கான ஒரு அறிகுறியுமே வெளியே தெரில அவருக்குமே செம்ம காண்டாகுது. என்ன பண்ணுறா அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியே கூட வரமாட்டாளா அப்படின்ட்டு. அந்த டைமில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த டவல் காய போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியே வந்து அந்த டவலெல்லாம் அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்லடா டவல் காய போட, லைக் நம்ம ஊர்லெல்லாம் வந்து கயிறு கட்டி இல்லை ஒரு கம்பி கட்டி அந்த மாதிரி காய போடுவோம், துணி காய போடுற கம்பியில். பட்டு அங்கே கொரியாலெல்லாம் டவல் போடுறதுக்குன்னே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாண்டில் காய போட்டு அது கொண்டு வந்து கொஞ்சம் அந்த பால்கனி சைடில் தான் இருக்கும், அது அங்கே அதை காய போட்டு அப்படியே அங்கே வந்து செடியெல்லாம் இருக்குது, அந்த பாட்டில் இருக்கும் இல்லையா, செடி வச்சுருப்போம் இல்லையா, பூ தொட்டி குட்டி குட்டியாக, அதுக்கெல்லாம் அப்படியே பிடிச்சி தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க. லைக் மார்னிங் கிடையாது, ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 1 மணி 1:30 அந்த மாதிரி. ஸ்கை வந்து ரொம்பவே வெயிலெல்லாம் கிடையாது, மூடி கிளைமேட்டாக இருக்குது, மழை வர்ற மாதிரி சில்லுன்ட்டு காற்று இந்த மாதிரி இருக்க. ஜேகே வந்து அப்போ தான் வந்து கீழே வந்திருப்பார். இன்னைக்காச்சும் அவள் வருவாளா வெளியே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. அண்ட் அதே மாதிரி அவர் கீழே எதர்ச்சியாக வந்து மேலே பார்த்துருந்துருப்பாரு. அண்ட் அந்த டைமில் தான் நீங்கள் வந்து அந்த டவலெல்லாம் காய போட்டு அந்த பூச்செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்திருப்பீங்க. மனுஷன் வந்து காரை வந்து அங்கேயே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சீட்லேருந்து உட்காந்துக்கிட்டு மொபைல் எடுத்து லைக் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்கிறாரு உங்களை. அண்ட் உங்களுக்கு அது ஒன்றுமே தெரில, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்களும் வந்து சரி ஓகே யாருன்ட்டு எடுத்து பார்த்தா ஊர்லேருந்து உங்கள் அப்பா அம்மா அண்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபேமிலியெல்லாம் கேதர் ஆகிட்டு நம்ம பொண்ணு அங்கே என்ன பண்ணுறோளோ எது பண்ணுறோளோ கேட்கலாமே அப்படின்ட்டு கால் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலி கூட பேசினா நமக்கு ஒரு ஹாப்பினஸில் நம்மளுக்கே தெரியாமல் சிரிப்போம் இல்லையா, சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோன் நம்பர் பார்த்ததுமே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க. நீங்கள் சிரித்து ஃபோனில் பேசுகிறதெல்லாம் அந்த மனுஷனுக்கு பார்க்கும்போது கடுப்பாக ஆகுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபோனில் சிரித்து பேசுவா, யார் அது அப்படி இப்படிங்கிற மாதிரி. அவருக்கு இன்னும் ஜெலஸ் வேறு மனுஷனுக்கு ஆகுது. பார்த்து 4 நாள் ஆகல, அது கூட லவ்வு, இதில் ஜெலஸ் வேறு. உடனே ஒரு ஃபோனை போடுறாரு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு. டேய் அவள் சிரிச்சு பேசுகிறாடா, எனக்கு கடுப்பாகுது காண்டாகுது, ஒழுங்கு மருதி அவள் யார் கூட சிரிச்சு பேசுகிறான்ட்டு எனக்கு உடனே ஹேக் பண்ணி சொல்கிறா, இல்லை அவனை செத்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்துருப்பாரு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கா. அந்த பொண்ணு சிரித்து பேசுனா நான் என்னையா பண்ணுவேன், உனக்கு என்னையா கேடு, ஐயோ பார்த்து 4 நாள் அவளை இதில் பைத்தியம் வேறு ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமே வந்து ஹேக் பண்ணி உங்கள் மொபைலை ஹேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபேமிலி வீட்டிலேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படின்ட்டு. பைத்தியக்கார பையன் இப்போ தாய் தகப்பன் கூட பேசுகிறதுக்கு பொறாமல் வரப்படுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட்டுமே திட்டிக்கினி மறுபடியும் ஜேகேக்கு ஃபோனை பண்ணி பாஸ் அந்த பொண்ணு பாஸ் அவங்க அப்பா அம்மா கூட தான் பேசிகிட்டு இருக்கு, வேறு யார் கூட பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு பாய் ஃப்ரெண்டெல்லாம் எதுவும் இல்லை பாஸ், அந்த பொண்ணுக்கு சிங்கிள் பாஸ், பிறந்ததுலேருந்தே பிறந்ததும் சிங்கிள், வாழ்றது சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு போன உயிர் திரும்பியே வருது. சரி இன்றைக்கி தான் நல்ல வேலை பண்ணேன், பரவாயில்ல 1 மாதம் போனஸ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்க. அண்ட் இந்த பக்கம் அசிஸ்டண்ட்டுக்கோ அப்பா
பைத்தியமானாலும் பரவாயில்ல, ஒரு மாதம் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். பரவாயில்ல, இதே மாதிரி அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்து 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 நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பணக்காரன் ஆகிடுனா போலயே, போனஸ் வாங்கி வாங்கி அப்படின்ட்டு இவன் தனியாக அவங்க அசிஸ்டண்ட் பிளானே பண்ணிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி இருக்க நீங்கள் சிரிச்சு சிரிச்சு பேசியிருப்பீங்க இல்லையா, இப்போ வந்து அவருக்கு கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கூட தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் மனுஷன் ஆறுதல் ஆகிட்டு நீங்கள் சிரிக்கிறத பார்த்து அவருமே சிரிக்க ஆரம்பிச்சுருந்துருப்பாரு. இவ்வளோ நேரம் பொறாமையில் பொங்கியிருப்பார். இப்போ வந்து அந்த பொறாமையெல்லாம் போயிட்டு, பரவாயில்ல அப்பா அம்மா கூட தான் பேசிகிட்டு இருக்கா, நல்ல வேலை, என் மனசு ஒரு நிமிஷத்தில் எங்கெங்கேயோ போயிடுச்சு, என்னென்னமோ யோசிச்சிருச்சு என் மூளை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்து பார்த்து சிரித்து நீங்கள் சிரித்து சிரித்து பேசல வீடியோலாம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்துருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்களுமே வந்து உள்ளே கிளம்பிட்டுப்பீங்க. அதுக்குள்ளே போயிட்டாலே, ஐயோ சை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அங்கே பேசியிருந்தது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட பேசியிருப்பீங்க. அதுக்குள்ளட்டு அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. 1.5 மணி நேரம் பெருசாக தெரில போல். அதுக்கப்புறமே அவருமே வந்து சரி ஓகே, இன்னும் 3 days இருக்கு அவள் காலேஜ் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு நீ வெளியே வந்து தாண்டி ஆகணும், அப்புறம் என் கையில் நீ மாட்டுவல்ல, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் மீதி இருக்க அந்த 3 நாளுமே வந்து 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 பார்த்து இருந்திருப்பார். நீங்கள் வந்து அன்னைக்கு உங்களை பார்த்தது தான், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியவே வந்திருக்க மாட்டீங்க. அவருக்குமே வந்து செம்ம காண்டாகுது. மவளே, நீ வெளியே வருவில்ல, வா என்கிட்ட மாட்டுவில்ல, நீ செத்த, இப்போ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வாங்குறேன்டி பள்ளி ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து கடுப்பில் கத்திட்டு இருக்காரு. ஏன்னா மனுஷனுக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் அதுக்கப்புறம் அந்த 3 days போயிருக்கோம். இப்போ தான் நீங்கள் வந்து அந்த அடிச்சு பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பீங்க இல்லையா காலேஜுக்கு. மார்னிங் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 காலேஜு. 9 அப்படின்னா 9:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 9 மேலே 9:30க்குள்ளே நீங்கள் வந்து அந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்குள்ளே போயிடணும். அந்த மாதிரி ரூல்ஸ் அங்கே. அண்ட் நீங்களுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி 4 பேர் புதுசாக வந்திருப்பீங்க, ப்ளஸ் பழைய 2 சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, 2 அக்காவுங்க, அவங்க அண்ட் நான் 6 பேருமே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க. அந்த டைமில் தான் ஒரு பிளாக் கலர் கார் வந்து அந்த பக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பார்க் ஆகுது. நீங்கள் வந்து அதில் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் அவருமே பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. அசிஸ்டண்ட்டு தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அசிஸ்டண்ட் பார்க்குறாரு, கன்ஃபார்ம் பைத்தியமே ஆயிட்டான் பாஸு, பரவாயில்ல பைத்தியமானாலும் நம்மளுக்கு 2 மாதம் சம்பளம் ஒரு டைமுக்கு கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரே குஜாலாக இருக்குது. ஜேகேவை பார்த்து, பாஸ் இதுவரை நீங்கள் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை, இப்போ என்ன பைத்தியம் மாதிரி சிரிக்கிறீங்கன்னு ஓப்பனாக கேட்க ஜேகே காண்டாயிடுச்சு. என்னடா என்னை பார்த்து பைத்தியங்கிறியா, கொஞ்சம் எனக்கு கேர்லெஸ் ஆனதுமே என் மேலே இருந்த பயம் போயிடுச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாரி பாஸ் நான் தெரியாமல் கேட்டேன், நீங்கள் சிரிங்க இன்னும் கொஞ்சம் எல்லா பல்லும் காட்டி காட்டி சிரிங்க, எனக்கு நீங்கள் சிரிக்கிறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சிரிப்பு வருது, நானும் சிரிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சிரிக்க, நீ இதுக்கு சிரிக்கிற பைத்தியமாடா, நீ சிரிக்கக்கூடாது, அவள் ஏன் நான் தான் அவளை பார்த்து சிரிக்கணும், நீ எல்லாம் சிரிப்பே காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் மாதிரி வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டையே வந்து திட்டிகிட்டு இருக்காரு ஜேகே. ஆனால் அதுக்கப்புறம் பஸ் வந்துட போகுது, அங்கே பாருங்க அவங்க போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டார் அசிஸ்டண்ட்டு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் திட்டிக்கிட்டு கொடுக்குற போனஸை கட் பண்ணி விட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு பயத்தில் தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே லைக் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, இந்த கையெல்லாம் அசைச்சி ஒரு ஆக்ஷன் எல்லாம் காட்டி அவ்வளோ அழகாக அந்த ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு பேசிகிட்டு இருக்கீங்க, சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்க ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜேகே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, சீக்கிரட்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணி அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஆள் வச்சுருப்பாரு. அவனுமே வந்து சீக்கிரட்டாக வந்து நீங்கள் பேசுகிறது, நீங்கள் நடக்கிறது, நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரட்டாக ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு ஜேகேக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கான். அன்றைக்கி இதே மாதிரி பஸ் வந்ததுமே வந்து நீங்கள் பஸ் ஏறிட்டீங்க. ஜேகேக்கு காண்டாயிடுச்சு, எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த பஸ் இப்போ வந்திருக்கோம், யாரை கேட்டோட அந்த பஸ் இந்த நேரத்துக்கு வருது அப்படின்ட்டு அந்த அசிஸ்டண்ட்டை கத்த, பஸ்ஸுன்னு டைமுக்கு வரதா பஸ் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கு தெரியாது, இங்கே பாரு, இனிமே அந்த பஸ் லேட்டாக வரணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, பாஸ் லேட்டாக வந்தால் வந்து அவங்களும் வந்து காலேஜுக்கு லேட்டாக போவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டாஃப் அவங்கள திட்டுவாங்க, கொஞ்சம் யோசிங்க அப்படின்ட்டு புது ஐடியாவெல்லாம் சொல்ல,
ஆமாண்டா, அவள் எவனும் அவகிட்ட திட்டக்கூடாது, நான் மட்டும்தான் அவள் கூட இருக்கணும், நான் மட்டும்தான் அவளை திட்டணும். இல்லை நான் கூட திட்ட மாட்டேன், ஆனால் நான் எதுக்கு திட்ட போகிறேன் என் பொண்டாட்டிய அப்படிங்கிற மாதிரி பைத்தியமே ஆயிட்டாரு ஜேகே. அண்ட் அசிஸ்டண்ட்டு பார்க்குறாரு, கண்டிப்பாக நம்ம பாஸ் வந்து பைத்தியம் தான், அதுக்கு முத்தின பைத்தியம் போல் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கின்னு, ஓகே பாஸ், ஆஃபீஸ்க்கா வீட்டுக்கா எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. போடா ஆஃபீஸ்க்கு, அதை என் பொண்டாட்டி பஸ் ஏறி போயிட்டாளே காலேஜுக்கு. சரி, காலேஜிலலாம் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ட் இப்போ தான் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஜெக் என்ன பண்ணிட்டாரு, பிரின்ஸிபலை கூப்பிட்டு மிரட்டி, அந்த காலேஜ் ஓனரையும் கூப்பிட்டு மிரட்டி, ஏன் ஆள் என் பொண்டாட்டி இங்கே தான் படிக்கிறா, புரிஞ்சுதா, அவளுக்கு ஏதாச்சும் எவனாச்சும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னுட்டு அவனுக்கு ஈவ்டீசிங்கு, அவளுக்கு கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்களுடைய காலேஜும் இருக்காது, புரிஞ்சுதா, மொத்தமும் தரமாட்டம் ஆக்கிடுவேன், அதுலேயும் உங்களை 2 பேரையும் போட்டு புதைச்சிருவேன். அண்ட் அவன் என் பொண்டாட்டி மேலே கண்ணு வைக்கிறானோ அவனையும் தூக்கி போட்டு அங்கே புதைச்சிடுவேன் கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுருந்துருப்பாரு. போதாத குறைக்கே அவருடைய அசிஸ்டண்ட் கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, கார்ட்ஸை வந்து 24/7 வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரை வந்து உங்களுக்காக அலர்ட் பண்ணியிருப்பாரு. லைக் கிளாஸ் ரூமில் ஒரு கார்டு வந்து உங்களுக்கு காலேஜுக்கு போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. அண்ட் ஹெச்ஓடி ஸ்டாஃப்னாக்க ஒரு கார்டை வந்து ஸ்டாஃபை போட்டிருப்பாங்க உங்கள் கிளாஸுக்கு வர மாதிரி, அந்த ஸ்டாஃப் தான் வந்து உங்களுடைய இன்சார்ஜும் கூட. அண்ட் மெஸ் மீன்ஸ் கேன்டீனில் பார்த்தா கேன்டீனில் ஒருத்தர் ஒரு கார்டு வந்து குக்காக வந்து வந்திருப்பாங்க, அண்டு சர்வெண்ட்டாக ஒரு கார்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒவ்வொரு கார்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இல்லையா, பஸ் ஏறிட்டு ஜாலியாக உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்பவே ஜாலியாக வந்து காலேஜுக்குள்ளே போகிறீங்க. இதே மாதிரி கலாய்ப்பாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டே, என்ன கண்டிப்பாக ரேகிங் இல்லாமல் இருக்காது. என் காலேஜில், நான் படித்த காலேஜில் ரேகிங் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுட்டா. நான் வந்து கேர்ள்ஸ் காலேஜில் தான் படித்தேன். பட் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்ருக்கிறது வந்து கோயட் காலேஜ். அண்ட் ரேகிங் கண்டிப்பாக அந்த காலேஜில் இருக்கும். பட் உங்களை யாருமே ரேக் பண்ணல, எல்லாருமே வந்து உங்களை கூப்பிட்டாலுமே பட் ஏதோ ஒரு காரணத்தில், என்ன காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரில, நீ போ அப்படின்ட்டு அனுப்பி விட்ருவாங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேஃப்டி இருக்குது அந்த காலேஜில். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க, அண்ட் அதே மாதிரி ஸ்டாஃப் வர்றாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு சிலர் நடத்தியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. பயங்கர ஜாலி உங்களுது. அவ்வளோதான், கையிலே பிடிக்க முடியல, அருந்த வாலாட்டம் ஆடிட்டு திரும்புகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த டே முடிஞ்சதுமே அவ்வளோதான், நீங்கள் மறுபடியும் வந்து கிளம்பிட்டீங்க வீட்டுக்கு. அண்ட் நீங்கள் வந்து அதே மாதிரி பஸ்ஸில் போக, உங்கள் பஸ்ஸை வந்து அதே மாதிரி ஒரு பிளாக் கார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரில. நீங்கள் பஸ் இறங்கி நடந்து வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் சேர வரையுமே அந்த கார் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்படி எதுவுமே தெரியாமல் நீங்கள் இருக்க. அதுக்கப்புறம் அந்த காருமே வந்து நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் அந்த காரில் யார், நம்ம ஆளு தான். அப்புறம் வீட்டுக்கு போனதுமே எல்லா பாடிகார்டும் கூப்பிட்டு, லைக் அந்த காலேஜில் பாடிகார்டு போட்டிருப்பார் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நடந்தது, என்னென்ன யார் யார் ஃபோட்டோ எடுத்தீங்க காட்டுங்க, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன எனக்கு எனக்கு நல்லது பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போனஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து கேட்குறாரு. அண்ட் எல்லாருமே வந்து, பாஸ் இந்த மாதிரி தான் பாஸ், எல்லாம் மேடம் வந்து ரேகிங் பண்ண கூப்பிட்டாங்க, நான் வந்து அவங்களெல்லாம் மிரட்டி மேடம் வந்து ரேகிங் பண்ண விடாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்திருப்பாங்க இல்லையா அவங்க. அண்ட் அதை பார்த்ததுமே ஜேகே, ஓகே நீ என் பொண்டாட்டியை நல்ல விஷயத்தில் காப்பாற்றிருந்திருக்க, அங்கேருந்து அவனுக்கு 2 மாதம் போனஸ் அப்படின்ற மாதிரி கையில் காசு கொடுத்து அனுப்புகிறாரு. ஓகே பஸ், தேங்க்யூ பஸ் அவன்ட்டு அவனு சொல்ல, இதே மாதிரி நல்ல விஷயம் பண்ண உனக்கு சம்பளம் அதிகமாகும், ஓகேவா, இன்கேஸ் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சது கழுத்து சீவிடுவோம் உன்னை அப்படிங்கிற மாதிரி மாட்டுறாரு. அப்போ தான் வந்து ஒரு பாடி கட் அவுட், பாஸ் உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அப்படி எப்படி பொண்டாட்டி அப்படின்னா, ஒரே அறை, எங்கே பாடுறா அவள் என்னுடைய பொண்டாட்டி, புரிஞ்சுதா அவன்னு, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா உங்கள் யாரையுமே உயிரோடய வைக்க மாட்டேன், அவ்வளோதான், உங்கள் எல்லாரையும் கொண்டு தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஓகே பாஸ்
அப்படிங்கிறாங்க. அண்ட் ஒயன் அவ இவனால யாரும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு படி இல்லை 100 படி அதிகமாக ஒயனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவள் தான் என்னுடைய ஒய்ஃபு, புரிஞ்சுதா? நீங்கள் எனக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக என் ஒயனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் அப்போ தான் வந்து அவங்களுக்குமே புரியுது, நம்ம பாஸ் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க போல் நம்ம மேடமை. ஓகே, மேடமை காப்பாற்றினாக்க நம்ம வாழ்க்கை மிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சல்யூட் அடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது பாடி கார்டு கூப்பிட்றாங்க. நீ என்ன பண்ண அப்படின்ட்டு. அது பார்த்தா ஸ்டாஃபு, பாஸ் இந்த மாதிரி தான் பாஸ், நான் வந்து இன்றைக்கி மேடமுக்கு வந்து எதுவுமே நடத்தலை, மேடம் வந்து இன்ட்ரோ மட்டும் எல்லாரையும் கொடுக்க சொல்லிவிட்டு ஜாலியாக விட்டுட்டேன். அண்ட் மேடம் பயங்கர சந்தோஷமாக இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பாஸ், இந்தாங்க வீடியோ அப்படிங்கிற மாதிரி வீடியோவை காட்ட. அண்ட் அவருமே பார்க்குறாரு, ஆஹா என் பொண்டாட்டி என்ன அழகா பேசி பேசி சிரிக்கிறா, இந்தாடா உனக்கு 3 பாஸ் போனஸு, என் பொண்டாட்டி நீ சிரிக்க வச்சுட்ட கிளாஸ் எடுக்காமல், அவளுக்கு அறுப்பு படம் பார்த்துக்கனல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு காசு கையில் கொடுக்க. ஓகே பாஸ், தேங்க்யூ பாஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாடி கார்டு, நீ என்ன பண்ண அப்படின்னா எச்சு படியாது பாஸ், இந்த மாதிரி தான் பாஸ், நீங்கள் இந்த மாதிரி தான் பாஸ், நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ட்டு அவருமே ஒரு 4 விஷயத்த சொல்கிறாரு. ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதில் வந்து நம்ம மேடமை வந்து சிங்கிங்லேயும் டான்ஸிங்லேயும் போட்டுனுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், போதாத குறைக்கு ட்ராமாலையும் போட்டு விட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. ஓஹோ, என் பொண்டாட்டி உள் திறமையை நீ வெளி கொண்டு வர பார்க்குறியா, சரிடா இந்த இடம் உனக்கு 4 மாஸ் போனஸ் அப்படின்னு மாதிரி கையில் காசு கொடுக்க. ஓகே பாஸ், தேங்க்யூ பாஸ், இதே மாதிரி நம்ம மேடம்க்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும் பாஸ், இது ஏன் மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவனும் போகிறான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேன்டீனில் இருக்கிறவங்க, நீ என்ன பண்ணனா பாஸ், மேடம்க்கு வந்து இந்தியன் ஃபுட்டு தான் பிடிக்குமா பாஸ், அதனால அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்ட்டு நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அது எப்படி சமைக்கணும்னுட்டு அதுக்கும் ரிசர்ச்சை பண்ணி தனியாக ஒரு குக்கிங் கிளாஸ்க்கு போய் கற்றுக்கின்னு இந்த மாதிரி மேடம் பிடிச்ச மாதிரி இந்தியன் ஃபுட்டு சமைச்சு கொடுத்தேன் பாஸ், மேடம் ஒரே ஒரு சோறு கூட விடாமல் மொத்த சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் பாஸ், நான் கூட பார்த்தேன், நான் தான் மேடம்க்கு சாப்பாடெல்லாம் வாங்கி போய் கொடுத்தேன் அப்படின்ட்டு அந்த வெயிட்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த வெயிட்டரும் அந்த குக்கை சொல்ல. அப்பா, என் பொண்டாட்டி வயிறு ரொம்ப சாப்பிட்டாளா, சரிடா என் பொண்டாட்டிக்கு நல்லா சமைச்சு போட்டு நல்லா பார்த்துக்கிறது உங்களுடைய வேலை தான், புரிஞ்சுதா? அவளுக்கு எந்த ஃபுட்டு அலர்ஜி, எது அவளுக்கு ஒத்துக்காது, எது அவளுக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னா. ஆமாம் பாஸ், டாப் டு பாட்டம் என்ன சாப்பாடு என்னென்ன அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ட்டு எல்லாமே கற்றுக்கணும் பாஸ், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இனிமேல் மதிய லஞ்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாடா, என் பொண்டாட்டி வந்து ஹெல்த்தியாக ரொம்பவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அது பொறுப்பு உங்களுடைய தான், புரிஞ்சுதா அப்படின்ட்டு. இந்தா 1 மாதம் என்ன உங்களுக்கு 1 வருஷம் போனஸ், என் பொண்டாட்டியை நல்லா சமைச்சு போட்டு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காசாக ஆறி அரைச்சிட்டு இருக்காரு மனுஷன். அவள் தான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம், அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க. அப்போ தான் ஒரு குண்டையும் தூக்கி போடுறாரு. இங்கே பாருங்க, ஏதாச்சும் அவளுக்கு நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கிறதுல ஒரே ஒரு குறை வந்துச்சு, அவளை தான் ஒருத்தர் ஏதாச்சும் குறை வச்சா கூட மொத்த பேரையும் காலி பண்ணிவிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி விட. கண்டிப்பாக பாஸ், சத்தியமாக பாஸ், உங்கள் மேலே சத்தியம், எங்கள் மேலே சத்தியம், மேடம் மேலே சத்தியம், மேடம் நான் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லோரும் ஓடியே போயிட்டாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த அசிஸ்டண்ட்டு, பாஸ் எல்லாருக்குமே போனஸ் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு மேடம் நீ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுத்து கூட 2 மாதம் போனஸ் தான் கொடுத்தீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வாலண்டியரை கேட்க. போய் தள்ளுது போ அப்படின்ட்டு இன்னொரு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு, இங்கே பாடுறா அசிஸ்டண்ட்டு, என் பொண்டாட்டி அங்கே சந்தோஷமாக இருக்கணும், புரிஞ்சுதா? அவளுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் நீ தான் பார்த்து பண்ணணும், அண்ட் அவளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு வந்துடணும், புரிஞ்சுதா? அண்ட் அவளை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி தொலை, இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோ, அவள் தான் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவருமே சொல்கிறாரு, பாஸ் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுவாங்க, அந்த கெஸ்ட்டாக நீங்கள் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டே அசிஸ்டண்ட்டு, மூளையில் இப்படி ஒரு ஞான உதயமா, கண்டிப்பாடா நீ கரெக்டாக சொன்னேன், அதுக்கேற்ற ஏற்பாடு பண்ணிவிடு பாஸ், உனக்கு நிறைய காசு போனஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. அசிஸ்டண்ட்டும் பார்க்குறான், எதுவும் மாஃபியா பாஸ் எல்லாம் தேராது, என்னத்த சொல்ல, மாஃபியா கிங்காக இருந்தான், இப்போ மாஃபியா குயினை ஏற்பாடு பண்ணதுலேருந்து இவன் அவ்வளோதான் டம்மி குயினம் ஆகிட்டான் போலையே.
சாரி டம்மி கிங்காக மாறிட்டோம் போலயே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கின்னா அவருமே ஓகே பாஸ் ஆர்டர் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிரின்சிபலுக்கு அந்த ஓனருக்கு கால் பண்ணி என் பாஸு தான் அங்கே யானது கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டு புரிஞ்சுதா வேற எவனாச்சும் கூப்பிட்டேன் அவனை காலேஜ் வச்சு தள்ளிடுவான்டா ஜேசிபி வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி விட அவங்களுமே ஓகே சார் கண்டிப்பாக சார் சார் தான் சார் இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டு அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி அந்த ஃப்ரெஷர்ஸ் டே 1 வீக் அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி இருந்திருக்கோண்ட காலேஜ் தொடங்கி அந்த 1 வீக்குமே வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க என்னென்ன சாப்பிட்றீங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரிலாம் எடுத்து ஆன் த டைம் அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜேகேக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். லைக் மனுஷன் வந்து இப்போ மாஃபியா வேலை பார்க்குறாரோ இல்லையோ 24/7 உங்களை பார்க்குறத வேலையை வச்சுன்னுக்கிறாரு. அங்கே போனாலுமே வந்து என்ன ஆச்சு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி இங்கே காலேஜில் இருக்கிறவங்களுக்கு கேட்க பாஸ் மேடம் வந்து எழுதினுக்கிறாங்க பாஸ் மேடம் வந்து கிளாஸில் இருக்கிறாங்க மேடம் நான் இன்னைக்கு கொஸ்டின் கேட்டேன் கரெக்டாக மேடம் பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆஹா என் பொண்டாட்டி அவ்வளோ நல்லாவா அவ்வளோ அருமையாக படிக்கிறா. ஆமாண்டா அவள் படிக்கல அப்படின்னா எப்படி அவளுக்கு எங்கள் ஃப்ரீ சீட்டில் கிடச்சின்னு இருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரே தானே பெரும்படுத்துனுக்கிறாரு. அண்ட் ஆமாம் மேடம் வந்து பயங்கர உஷாராக்குறாங்க ஆளு தான் குட்டியாக இருந்தாலும் மூளை பெருசு அப்படின்னாலும் சொல்ல ஏய் என்ன அவ என் பொண்டாட்டி மாஃபியா குயினுடா அவ குட்டியாகிறா கிட்டியாகிறாங்கிற இங்கே பாரு அவள் குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக அழகாக இருக்கிறா தேவையில்லாமல் அவகிட்ட பற்றியெல்லாம் பேசணுன்னு வச்சுக்கோ கை காலை முடிச்சு விட்ருவேன் 1000 தலைமை என் பொண்டாட்டி புரிஞ்சுதா அப்படின்னு சாரி பாஸ் மேடம் வந்து நான் என்னுடைய குட்டி தங்கச்சி மாதிரி பார்க்குறேன் அதனால ஒரு உரிமையில் தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சமாளிக்க உரிமை பரவாயில்ல பத்திரமா பார்த்துக்கோ என் பொண்டாட்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருமே ஃபோனை வச்சுருந்துருப்பாரு. அண்ட் அதே மாதிரி 1 வீக்குமே வந்து அவர் உங்களை டெய்லி ஃபாலோ பண்ணுறது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க கிளாஸில் என்ன பண்ணுறீங்கன்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுறது இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 1 வீக் அப்புறம் அந்த பார்ட்டியும் வருது. நீங்கள் ரொம்பவே அழகாக இப்போ வந்து ஒரு சோலி போட்டிருக்கிறீங்க லைக் ப்ளவுஸு ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நெட் ஷால் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கழுத்தில் வந்து ஒரு செயின் அதுக்கேற்ற மாதிரி கைரொப்போ வளையல் அண்ட் காதில் வந்து செயினுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க. அவ்வளோ அழகாக ரொம்பவே கார்ஜியஸாக ரெடி ஆகிட்டு அந்த ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குது அப்படின்னா லைக் ஸ்கை ப்ளூ கலரில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கலரு அப்படியே ஏஞ்சல் மாதிரி வரீங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் பஸ்ஸில் வர முடியாது அப்படிங்கிட்டு டாக்ஸி பிடிச்சி வந்திருப்பீங்க. அந்த பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் டைமில் தான் நடந்திருக்கும். டாக்ஸி பிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த மாதிரி தான் அவங்க வந்து வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் சோலி போட்டிருக்கீங்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜேகே எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் வாயை பொழந்துட்டாரு. 4 தூரது போல் அசிஸ்டண்ட் பார்த்துட்டு பாஸ் வாய் மூடுங்க அப்படின்ட்டு வாயெல்லாம் மூடி விடுறாங்க. அண்ட் அவருமே என்னடா பண்ணுறடே ஏன்டா இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணுற நான் தான் இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயத்தில் இருக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. ஓகே தெரியுது பட் இருந்தாலும் உங்கள் வாயில் 4 கொசு எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி வாயை மூடி விட்டுருப்பாங்க. அண்ட் ஜேகேவும் பார்க்குறாரு அவள் காரில் ஏறிட்டாடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்து அவங்க அந்த மாதிரி கான்வர்சேட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்து ஓடி போய் காரில் ஏறியிருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஜேகேவுமே போகிறாரு ஃபாலோ பண்ணி தொலை இப்பயாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அதே மாதிரி காலேஜ் போய் சேர்றீங்க. அண்ட் அவருமே வந்து பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்து காலேஜுக்கு வந்து சேர்ந்துருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் தான் ஜேகே வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் இல்லையா எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டா எப்படி மரியாதை லாஸ்ட்டில் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் வந்துருப்பார். அண்டு அவருமே வராரு. உள்ளே வந்ததுமே வந்து எல்லாருமே அவ்வளோ ரெஸ்பெக்ட் மரியாதை ஏன்னா அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாருக்குமே வந்து ஜேகே யார் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு தவிர நீங்கள் உங்கள் கேங்கு அவங்க 2 பேர் தவிர ஒரு யாருக்குமே வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அண்ட் ஜேகேவுமே வந்து பார்க்குறாரு எங்கவ அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் தான் அந்த லைக் ஒரு ஓரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. லைக் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு ஃபைனலாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் வருது. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னாக்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு
அப்படியே நம்மளே வச்சுக்கலாம். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள். அண்ட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்ததுமே அவ்வளோ அழகாக நீங்கள் பாடுறீங்க. அண்ட் அதுலேயுமே டான்ஸு அண்டு ட்ராமா இதில் எல்லாமே நீங்கள் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அண்ட் ஜேக்யூமே வந்து அவர் கெஸ்ட்டாக இருக்கார், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவரே மனசு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே உங்களை தான் ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனுஷனுக்கு. என் பொண்டாட்டி எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கா, அட்டா அப்படின்ட்டு பக்கத்தில் அசிஸ்டண்ட்டெல்லாம் நோண்டி கூப்பிட்டு, பார்த்தியாடா என் பொண்டாட்டி என்ன அழகாக இருக்கிறா, இதில் எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கா, ஆளுக்குள்ளேயா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ டேலண்ட்டாக என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்க அண்ட் அதுக்கு வந்து ப்ரைஸுமே கொடுத்துருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். அதுக்கு வந்து ஜேகே தான் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உங்களை தான் கூப்பிடுறாங்க. நீங்கள் போயிட்டு ஜேகே கிட்ட வாங்குறீங்க. அண்ட் ஜேகேவுமே வந்து அவார்டெல்லாம் கொடுத்துட்டு கை கொடுக்குறாரு ஹேண்ட் ஷேக் பண்ண. நீங்களுமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, நீங்கள் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் நீங்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கீங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ட் நீங்களுமே சொல்கிறீங்களே, இது வந்து இந்தியன் ஸ்டைல் சார், இது வந்து சோலி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அண்ட் அவருமே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறாரு. நீங்களோ என்னோடய பேர் வந்து வயன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அவருமே உங்கள் பேர் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கான்வர்சேட் பண்ணுறீங்க நேரில். அவர் வந்து நீங்கள் ஸ்டேஜுக்கு ஏறும் பொழுதே அவ்வளோ லைக் பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்துருக்கும், ஹார்ட்டு ஸ்டாப்பாக இருக்கும், எல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லா அறிகுறியும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசியிருந்துருப்பாரு. அண்ட் அசிஸ்டண்ட்டு வந்து வீடியோ எட்ரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சிக்னலை கொடுத்து அவருமே வந்து முன்னாடியே நின்றுட்டு நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் 2 பேர் பேசுகிறது வீடியோ எடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்களுமே வந்து ஓகே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அந்த அவார்டெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பீங்க. அஞ்சேக்கு உங்களை தான் ஃபாலோ பண்ணி கண்ணு உங்களை தான் ஃபாலோ பண்ணது ஆளாங்க இருந்தாலும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமும் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டின்னருமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டின்னர் டைமில் அவருக்கு வந்து தனியாக ஒரு சீட்டர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு லைக் அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு உங்களை இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. லைக் இந்த ப்ரைஸ்லாம் வாங்கினாங்க இல்லையா, அவங்கள தான் கூப்பிட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களும் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கெல்லாம் கொடுக்குறீங்க. அண்ட் அவருமே வந்து நீங்கள் அப்படின்னதும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூடவே சேர்த்து உட்கார வச்சு உங்களை மட்டும்தான் வேறு யாரையும் உட்கார வைக்கல. அவர் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு பரிமாறுறாரு. நீங்களா ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல அவர் உங்கள் கையை பிடிச்சி கீழே உட்கார வச்சு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு என் கூட சாப்பிட யாரும் வரல, என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நீ எனக்கு கம்பெனி கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. அது வந்து இந்தியன் ஃபுட்டு தான். அண்ட் நீங்கள் கேட்குறாரு இது இந்தியன் ஃபுட்டு தானே அப்படின்ட்டு. நீங்களுமே ஆமாம் இது என்ன ஃபுட் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு வந்து நீங்கள் சொல்கிறது எதுவும் காதில் உள்ளல. மனுஷன் வந்து உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. லைக் நம்ம ஒரு சிலர் வந்து கண்ணிலேயே வந்து ஒரு ஆக்ஷனு, இந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அண்ட் லிப்ஸு வந்து அசையும் இல்லையா, அது ஒவ்வொரு மூமெண்ட்டு உங்களுடைய தலைமுடி ஆடுறது இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு லைக் மெஸ்மரைஸ் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியல. நீங்கள் சாப்பாடை ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி இருக்க அவர் வந்து மெஸ்மரைஸ் ஆகிட்டார் இல்லையா, ஒரு மாதிரி ஃப்ரீஸான மாதிரி உங்களே பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் ஒன்று இதே மாதிரி லைஃப் லாங் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு ஒரே ஷார்ட்டில் கேட்டார். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஃபுட்டை பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு திரும்பி அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறது உங்களுக்கு அப்போ தான் தெரியுது. சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. பட் அவர் உங்கள் கையை பிடிச்சி கீழே உட்கார வச்சுட்டு நோக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்னென்னா எனக்கு ஒன்று ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அண்ட் இதே மாதிரி நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அட கையை விடியா அப்படின்ட்டு கையை உதறி தள்ளிட்டு சாரி சார் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க,
நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, அண்ட் அதுக்கான ரெஸ்பெக்ட் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி தாட் எனக்கு கிடையாது சார், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறோம், பட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு. ஆனாலும் மனுஷன் மனசு விடல. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக நான் உன்னை மடக்கி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதே மாதிரி அவருமே கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் உங்களுக்கு அதே தாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அவர் இந்த மாதிரி கேட்டார் அப்படின்ட்டு. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே சொல்கிறீங்க இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ட்டு. அவங்களும் சொல்கிறாங்க, வேணாம்மா, நம்ம இந்தியாவில் வந்திருக்கோம், என்ன ஆனாலும் நம்ம சொந்த ஊர் தான்டா நமக்கு ஆதி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே ஆமாம், அது நல்லாவே தெரியும், மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி காண்டில் இருக்கீங்க, என்ன தைரியம் இருந்தால் என் கையை பிடிச்சிருப்பான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. உங்களுக்கு பார்த்தா ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார் இல்லையா, ஜேகே அசிஸ்டண்ட், அவர் கொண்டு ஒரு லெட்டரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு என்னது இது அப்படின்ட்டு கேட்குறீங்க. பட் வாயை திறக்கலையே அசிஸ்டண்ட்டு. ஜேகே சொல்லி தான் அனுப்பியிருப்பார். இங்கே பாடுறா, இந்த லெட்டர் கொண்டு போயிட்டு என் பொண்டாட்டிட்டு கொடுத்துட்டு அப்படியே வர்றேன், என்ன ஏதுன்னு கேட்டால் வாய் திறந்துட்டுன்னு வச்சுக்கோ, வாய் உடச்சிருவோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பார். அண்ட் இதே மாதிரி அவருமே லெட்டர் கொடுத்துட்டு வாய் திறக்கல அப்படியே ஓடி போயிட்டார் மனுஷன். இன்னொரு 2 நிமிஷம் நின்றாக்க நம்மளே எல்லாம் சொல்லி விட்ருவோன்ட்டு. அண்ட் நீங்களுமே பார்க்குறீங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கவிதை. அது என்ன கவிதை அப்படின்னா, நீ பலார் என்று அறைந்த ஓர் அறையில் என் காதல் கண் திறந்து விட்டது, அந்த கண் உன்மேல் பட்டு விட்டது, அது காதலாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி மொட்டையா ஒரு காதல் கவிதை. இது காதல் கவிதை அப்படின்னு சொல்ல எனக்கே ஒரு அசிங்கமாக இருக்குது. என் வாய்க்கு அடிச்சு விட்டேன்டா, ஐம் ரியலி சாரி. அக்காவுக்கு கவிதை ஞானமெல்லாம் இல்லைடா, ஓகேவா? இந்த கவிதையை படித்ததுமே உங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. பலார் என்று அறைந்த ஓர் அறையில் என் காதல் கண் திறந்து விட்டது, அந்த கண் உண்மையில் பட்டு விட்டது, அது காதலாக மாறிவிட்டதா? என்ன விட்டதுன்னு பைத்தியக்கார மாதிரி எழுதிட்டு இருக்கேன் இந்த பைத்தியக்காரன் அப்படின்ட்டு. உங்களுக்கு செம்ம காண்டாயிட்டு அதை கிழிச்சு போட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதே கடுப்பில் கிளாஸுக்கு போய் உட்காந்துட்ருக்க, கிளாஸுக்கு கவனிக்கல. அண்ட் அதே மாதிரி அவருடைய பாடிகார்டில் இருக்கிறாங்களே எல்லாம் நோட் பண்ணி பாஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்து லெட்டர் கிழிச்சு போட்டாங்க, பாஸ் இந்த மாதிரி தான் மேடம் கிளாஸ் கவனிக்கல, பாஸ் இதே மாதிரி தான் மேடம் ஒழுங்காக சாப்பிடல, பாதி கூட சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிருக்கோம். ஜேகேக்கு செம்ம கோவமாக வருது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோயோ, என் பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்காளே, அவள் சாப்பிடாம உடம்பு சரியில்லாம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவலைப்பட்டுட்ருக்காரு. இதே மாதிரி டெய்லி அதே கவிதை கிட்டத்தட்ட 1 வீக் அதே கவிதை தான், அதே அசிஸ்டண்ட்டை தான் ஓடி உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா கவிதை அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் அதுக்கப்புறம் அவருமே ஒரு நாள் கொடுக்க கிட்டத்தட்ட இது 8th டே. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு அவங்க அசிஸ்டண்ட்டு கூப்பிட்றீங்க. இதெல்லாம் நடக்கிறது. அவர் எங்கே அந்த கவிதையில் அந்த லெட்டர் கொடுப்பாரு அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில். நீங்கள் மார்னிங்கில் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற வருவீங்க இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான். அண்டு நிற்க சொல்கிறீங்க. அண்ட் அவருமே நின்றுட்டார் அசிஸ்டண்ட்டு. ஏன்னா பாஸுடைய மேடம் மரியாதை கொடுத்து தானே ஆகணும். ஒரு வாரத்தில் நின்றுட்டு அண்ட் நீங்களுமே அதை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு காட்டுறீங்க. பலார் என்று அறிந்த ஓர் அறையில் என்னை காதல் கண் திறந்து விட்டது, அது உண்மையில் பட்டு விட்டது, அது காதலாக மாறிவிட்டது. என்னடா கவிதை இது? இதெல்லாம் ஒரு கவிதையா? கருமம். பலார் என்று அறைந்த ஓர் அறையில், அது என்ன அறை? இதுவரை நான் யாருமே அடித்தது இல்லையே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 நாள் உங்களுக்கு அந்த கவிதையே புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். நீங்களும் கேட்குறீங்க. அண்ட் அசிஸ்டண்ட்டுமே சொல்கிறாங்க, மேடம் எனக்கு எதுவும் தெரியாது, இங்கே எதுவாக இருந்தாலும் பாசை தான் கேட்கணும் அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் எடுத்தோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஓட்டம் போய் கார்கிட்ட தான் நிற்கிறாரு. அண்ட் அவருமே சீட்டை டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவர் தான் கார் எடுத்துன்னு கிளம்பிட்டாரு. ஜேகேவை கத்துற, டே நிறுத்துறா, என் பொண்டாட்டினும் பஸ் கூட யாராடா, ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி. பாஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நம்மளே மாட்டிக்குவோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஜேகேவை கேட்கவே இல்லை. ஜேகே பர்மிஷன் எல்லாமே கார் எடுத்துன்னு ஓடி போயிட்டு பாரு. அண்ட் ஜேகேவுமே பார்க்குறாரு என்ன நடந்தது, அவள் என்ன பேசினா என் பொண்டாட்டி உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க. அண்ட் பாஸ் மேடம் இந்த மாதிரி தான் கேட்டாங்க, பலார் என்ற அறைந்த ஓர் அறையல்ட்டு. இதுவரை நான் யாருமே அடித்தது கிடையாது, எதுக்காக இந்த மாதிரி கவிதை எழுதுறீங்க அப்படின்ட்டு. அண்டு
உங்களுமே சொல்கிறாங்க பாஸ் உங்களை மீட் பண்ணணுன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யாரை உன் பாஸை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பியிருப்பீங்க. அண்ட் ஜேகேவுமே யோசிக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அதுக்கு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் 1 வீக்கும் போகுது. அதே கவிதை அதே ஆளு. உங்களுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. இப்போல்லாம் நீங்கள் வர லெட்டர் படிக்கிறது கூட இல்லை, அப்படியே வாங்கி வாங்கி தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி இருக்கிறாரு. இன்னும் ஒரு வாரம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபைனலாக அந்த டேவுமே வருது. அந்த டேயில் வந்து அசிஸ்டண்ட் வந்து லெட்டர்லாம் எடுத்துன்னு வரல. பாஸ் வந்து உங்களை வர சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்ல, உங்களுக்கு இது மேலே பொறுமை தாங்கலை, பொங்கி எழுதிட்டீங்க. சரி நட அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்து அந்த காரில் தான் ஏறிங்க. பார்த்தா எனக்கு ஜேகே வரல. நீங்களுமே போயிட்டு எங்கே உன் பாஸ் அப்படிங்கிறீங்க. மேடம் பாஸ் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹோட்டல் லைக் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அது மொத்தமே வந்து அவர் உங்களுக்காக புக் பண்ணியிருப்பார். நீங்களுமே என்டர் ஆகும்பொழுதே லைக் அந்த பாப்பெல்லாம் வெடித்து ரொம்பவே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நடந்து போகிறீங்க. லைக் கேண்டலெல்லாம் ஏற்றிக்கிட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கீழே நீங்கள் நடந்து போகிற பாதையில் கொட்டிக்கின்னு இருக்குது. அண்ட் பார்த்தா அங்கே ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு ஒரு இடத்துல. லைக் கையில் ஒரு பொக்கையோடு நின்றுட்டுருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, ஓ இவன் தானே அந்த பாக்ஸு, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் போயிட்டு நிற்கிறீங்க. அவருமே சொல்கிறாரு ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஐ லவ் யூ. உங்களுக்காக செம்ம கண்டாயிடுச்சு. டக்குன்னு ஐ லவ் யூ சொல்கிறான். என்னதான் ஆளும் தெரியலையே, ஐயோ கண்டிப்பாக அவன் பைத்தியமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அவருமே வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்ன பண்ணணுன்னே சொல்கிறாரு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நான் இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தானே ஐ லவ் யூ சொல்லுவேங்க. பட் நம்மால் டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஆன் த ஸ்பாட்லேயே ஒரு ஷார்ட்டை கொடுத்துட்டாரு ஐ லவ் யூன்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த மாதிரி தான் அன்றைக்கி நான் உன்னை எப்போ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேனோ அப்போவே எனக்கு உன்னுடைய ஐஸ் தான் பார்த்தேன். அப்போவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னுடைய ஐஸவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ பல்லார்னு அரைஞ்சு பார்த்தியா, அந்த அறையில் தான் என் காதல் கண் திறந்தது. அதுவும் மேல் பட்டது, அது காதலாகி விட்டது அப்படின்ட்டு அந்த கவிதையை சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் புரியுது அந்த அந்த ஆள் நீ தானா அப்படின்ட்டு. அப்போ நீ தானே அந்த ஆள், பைத்தியக்காரா, எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு அப்படி இப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. ஜேகேவுமே சொல்கிறாரு, பரவாயில்ல அடியே பொண்டாட்டி, நீ என்ன வேணாலும் நீ என்ன திட்டிக்கோ, எனக்கு மான மரியாதை சூடு சொரணை எதுவுமே இல்லை, அதுவும் கிட்ட மட்டும் இல்லை. பட் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அது இந்த உலகத்தில் நீ எந்த எல்லைக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எப்படினாலும் நான் கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவேன். அண்ட் உனக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு தான், புரிஞ்சுதா? இதை விட்டுட்டு வேறு எவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு டார்ச்சர் பண்ணுறான், நான் எனக்கு இது காலேஜே வேணாம் படிப்பும் வேணாம் அப்படின்ட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்படின்னா உன்னுடைய இந்த குட்டி மூளையில் அதெல்லாம் யோசனையே வரக்கூடாது. அப்படி வந்தாலுமே ஒரு ஓரத்தில் பாய் போட்டு படுக்க வச்சு தூங்க வச்சிரு. அந்த யோசனை அந்த தாட் எதுவுமே உனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ ஓகே சொன்னாலும் சரி, ஓகே சொல்லலை அப்படின்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவருமே முடியாது அப்படின்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் உன்னை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டு கடத்திட்டு போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ட் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு மேலே லவ் வராது பரவாயில்லையா அப்படின்றீங்க. அண்ட் அவருமே பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னுடைய லவ்வே நம்ம 2 பேருக்கும் போதுமானது, நீ என்னை லவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நீ என் கூட இருந்தாவே எனக்கு அதுவே போதும். அண்ட் நீ என்னை வெறுக்காத, நீ வெறுக்கிறத மட்டும் என்னால் தாங்க முடியாது, லைஃப் லாங் நீ என் கூட இருந்தாவே எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்குது, லைக் ஒரு ஃபீல் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் அப்புறம் சொல்கிறாரு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு இத்தனை பாடி கார்ட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணேன், எல்லாமே உனக்காக மட்டும்தான். அண்ட் அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையாடா, உங்களுக்கு ஸ்டாஃபு, ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த குக்கு, அது எல்லாமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க இவங்க எல்லாம் அந்த கார்ட்ஸ் அவங்க தானே, காலேஜில் இருக்காங்களே அவங்க தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்,
இவங்க எல்லாருமே என்னுடைய டாப் மோஸ்ட் ட்ரைன்டு காட்ஸ். இவங்க எப்போவுமே எனக்காக மட்டும்தான் இருப்பாங்க. லைக் ஒரு ஷேடோ மாதிரி அவங்க எனக்கு. பட் அவங்களே நான் உன்னுடைய சேஃப்டிக்காக நான் விட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? உனக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்ட கூட என்னால் அது தாங்க முடியாது. அதுக்காக தான் அவங்கள ஒன்று உங்ககிட்ட விட்டுருக்கேன். அண்ட் அதே மாதிரி அவங்களும் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி நான் உன்னை லைஃப் லாங் நான் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்குவேன். நீ எனக்கு ஓகே சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணி உங்களுக்கு அந்த ரிங் பாக்ஸ் நீட்டுறாரு. உங்களுக்கு அந்த டைமில் தான் அவர் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்களுமே ஓகே லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு அந்த ஃபீல் தான் வந்திருக்கு. பட் இன்னும் நீங்கள் டீப்பாக லவ் பண்ணீங்களா அப்படின்னா தெரியல. லைக் எமோஷ்னலாக நீங்களே சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவருக்கு அதுவே போதும்ல. அப்படியே அந்த ரிங்கை உங்கள் கையில் போட்டு விட்டு அப்படியே எழுந்து உங்களை ஒரு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே சொல்கிறீங்க, இப்போது நான் உங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் பின்னாடிக்கு என்னை லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். நானே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். அதுவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் மாறுச்சு, இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இதே மாதிரி பாசம் அக்கறை கேர் எல்லாமே இருக்கணும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் எனக்கு ஓகே இல்லை நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு % நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாலும் அந்த டைமில் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன். நீங்கள் எங்கே தேடினாலும் நான் கிடைக்கவும் மாட்டேன். இது எல்லாமே ஓகேவா? லாஸ்ட்டில் நீங்கள் எனக்கு ரொம்பவே கஷ்டப்படணும் என்ன மடக்கிறதுக்கு, பரவாயில்லையா அப்படின்னாலும் சொல்கிறீங்க ஜேகேவா. நீ என்ன ஆனாலும் சரி, நான் குட்டிக்காரனும் என்ன தோப்புக்காரனும் என்ன பண்ணாலும் சரி, இந்த உலகத்தையே தலையில் திருப்பி போட்டு கூட நான் உனக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன். அது என்னுடைய சின்ன ஒய்ஃப் அண்ணன் உன் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி ஒரு ஹாப்பி என்டிங்கில் இது ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னாக்க ஓகே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கு பிஜிஎம் ஆட் பண்ணி போடுறேன், பரவாயில்ல. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலடா. அண்ட் ஆல்சோ அக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போனஸ் பாட் போடுங்க அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்னா ஜேகேவுடைய ஒன் ஷாட் வென் யூ ஹஸ்பண்ட் சீட்டர் ஆன் யுவர் ஸ்டெப் சிஸ்டர் ஐஸ்வலி அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு இன்னும் எடிட்டிங் பண்ணல. இது 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 அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் இது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு அது அப்புறமா நான் போடுவேன். ஓகேவா? அண்ட் பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கடா, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே பாய், டேக் கேர்.